ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கணும்? எல்லாரும் சொல்றாங்க 6 லிட்டரு 7 லிட்டரு 8 லிட்டர்னு. அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. நான் ஊட்டிக்கு போயிடுறேன், குழுகுலுன்னு இருக்கு. ஒரு நாள்ல மொத்தமாவே நான் ஒரு லிட்டர் தான் குடிச்சிருப்பேன். சென்னைக்கு வந்துடுறேன், அப்படி உப்பு காத்து அடிக்குது, அடி வேர்த்து ஒழுகுது. சென்னையில் நான் ஒரு 8 லிட்டர் குடிப்பேன். ஊட்டியில் ஒருத்தர் ஒரு சுட சுட ஒரு சமையல் ரூமில் வேலை செய்கிறாரு, சமையல் ரூமில் கொதிக்குது, அவருக்கு 8 லிட்டர் வேணும். சென்னையில் ஒரு சிறு குழு ஏசி ரூமில் உட்காந்துருக்காரு, அவருக்கு 6 லிட்டர் போதும். இன்னைக்கு நான் 8 மணி நேரம் தொடர்ந்து பேசுகிறேன், நிறையா தண்ணி குடிப்பேன். நாளைக்கு நான் பேசவே இல்லை, குடிக்க மாட்டேன். புரிஞ்சுக்குங்க, ஒரு மனிதனுக்கு எவ்வளோ தண்ணி வேணுங்கிறது எப்படி முடிவாகும்? நாம் செய்கிற வேலை, பேச்சு, அந்த ரூமுடைய டெம்பரேச்சரு, அது காங்கிரீட்டா, ஏசிசி சிமெண்ட் சீட் போட்டிருக்கா, ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர்னு நிறைய விஷயத்தை பொறுத்து இருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படிங்க ஒரு நாளைக்கு 4 லிட்டர் 8 லிட்டர் யாருங்க சொல்ல முடியும்? இதுவே ஒரு ஸ்கேமுங்க. நான் சொல்லட்டுங்களா? பசி எடுத்தா சாப்பிடணும், எவ்வளோ வேணுமோ சாப்பிடணும்னு சொன்ன அதே தாங்க தண்ணிக்கு. சிம்பிள். இனிமேல் தாகம் எடுத்தா தண்ணி குடிங்க, ஆசை ஈர குடிங்க, மறுபடியும் தாகம் எடுத்தா குடிங்க, இவ்வளோதாங்க. இப்படி சொல்லி நிறைய பேர் குடிக்காமே இருக்கீங்க. முதல்ல தாகம்னா புரிஞ்சுக்குங்க, தாகம்னா தொண்டையில வறண்டு போய் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதுங்க. தாகம்னா தண்ணி குடிக்கலாங்கிற ஒரு எண்ணம் வரும், திடீர்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் குடிங்க. புரிஞ்சுக்குங்க. இப்போ குழுன்னு இடத்துல இருக்கீங்க, ஒரு நாளைக்கு 10 முறை தாகம் எடுக்குது, 10 டம்ளர். வெயில் பிரதேசத்துக்கு போயிடுறீங்க, அதே 10 முறை தாகம் அடிக்குது, ஒவ்வொரு முறையும் 6 லிட்டர் குடிக்கிறீங்க, இப்போ 5 லிட்டரு. அதனால் இப்போ இருந்து புரிஞ்சுக்குங்க, தண்ணிக்கெல்லாம் அளவெல்லாம் கிடையாது. தண்ணி அளவுக்கு அதிகமாக குடித்தாலும் வியாதி, கம்மியாக குடித்தாலும் வியாதி. அளவாக குடித்தா ஆரோக்கியம். அந்த அளவு நான் நாளைக்கு எவ்வளோ குடிப்பேன்னு எனக்கே தெரியாதப்ப நான் எப்படி உங்களுக்கு சொல்லித்தர முடியும்?